குடும்பமாக பத்திரிக்கை இது பண்ண உடனே வந்துட்டு சண்முகம் ஃபேமிலி ஃபுல்லாக வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு பூசாரி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இது பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு பத்திரிக்கை சாமி பாதத்துலேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி பரணி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கணும் இந்த கல்யாணம்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா வெங்கடேஷன் பார்த்தோன்னா ரத்னா அப்படியே பதறிடுறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க. நீ எதுக்குல பயப்படுற? நான் இருக்க அண்ணன், நீ பயப்படாத, எதுக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இவன் கிடக்குறான், இவன்லாம் ஒரு ஆளா சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? எதுக்குற எங்கள் பின்னாடி இங்கே வந்திருக்க? உனக்கு அவ்வளோதான், ஒழுங்காக போயிடுன்ற மாதிரி சண்முகம் சொல்ல, இது பொது கோயில், இங்கே யார் வேணா இருக்கலாம். நீ எப்படி சாமி கும்பிட வந்தியோ அதே மாதிரி நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. உடனே வந்துட்டு இது பண்ண மாதிரி போக பரணி வந்து தடுத்து நிற்கிறாங்க. இது கோயில் வேணாடா, விட்றா, நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம். அவன் எப்பவுமே இப்படி தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரத்னா 2வது கல்யாணமா? இது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். வெங்கடேஷன் வந்துட்டு மிரட்டிட்டு போகிறாரு. இதனால ரத்னா கொஞ்சம் பதட்டமாக வராங்க. ஆனால் அவங்க அண்ணன் தைரியம் சொல்லுது. கொஞ்சம் தெம்பாயிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே பத்திரிக்கையை சாமி முன்னாடி வச்சு கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி முன்னாடி அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி வச்சு கும்பிட சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்களும் எல்லோரும் விளக்கு ஏற்றுறாங்க. வீரா ஒரு பக்கம், ரத்னா ஒரு பக்கம். அப்புறம் கற்பூரம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்றாங்க. நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த விளக்குல இந்த திரியில் இந்த இது வந்துட்டு நெருப்பு வந்துட்டு கரெக்டாக அந்த கௌதம் ஃபோட்டோவை அப்படியே எரிச்சிட்டு அதை யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாம்பூலம் இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரிக்கைலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. சண்முகம் ஃபேமிலி ஃபுல்லாக போயிட்டு காஃபி டீ எல்லாம் இசைக்கி எல்லோரும் கொடுக்குறாங்க. அவங்க அத்தை வழக்கம் போல் முறுக்கிட்டு நிற்கிறாங்க. அத்தை வாங்கிக்க அத்தை, எனக்கு தெரியும் உனக்கு கோவம் இருக்குன்ட்டு, என்ன பண்ணுறது, யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்கணும் இப்போ தான் நடக்கும். நீ தயவு செஞ்சு சந்தோஷமாக அதை வாங்கிக்கோ. நீ வளர்த்த பசங்க ரத்னாவும் வீராவும் சந்தோஷமாக அதை பத்திரிக்கை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க முறுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இசைக்கி அதுக்கப்புறம் முத்துப்பாண்டின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, வாங்கிக்கோமா, இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. சிவபாலனுமே அதான் சொல்கிறாங்க. இங்கே பாரு அத்தை, இதான் நடக்காதுன்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சண்முகமும் சொல்கிறாரு. ஏலே இப்படி தானே சொன்னேன், என் பொண்ணுக்கு வந்துட்டு பத்திரிக்கை அடிச்சது யார் கூட, வேற ஒரு மாப்பிள்ளை கூட தானே, உன் பேரை போட்டுருந்துச்சு, இல்லை வந்துட்டு கல்யாண ஏற்பாடு தான் நடந்துச்சா, நீ தானே மாப்பிள்ளையா, அதுக்கப்புறம் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த சூழ்நிலையே வேறு, நான் வந்து பரணியை விரும்பினேன், அதே மாதிரி நீயும் வந்துட்டு அவள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டணும்னு சொன்னேன், அதனால தான் இவ்வளோ தூரம் நடந்துச்சு. ஆனால் நீ இந்த விஷயத்தில் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது, அத்தா வந்துட்டு அக்காவை விரும்பிச்சு, ஆனால் எனக்கு வீரா மேலே துளி கூட விருப்பம் கிடையாது, இந்த கல்யாணம்லாம் நடக்காது, ஒழுங்காக பத்திரிக்கை வாங்கிக்கன்னு சிவபாலன் சொல்கிறாங்க. டேய், நீ 1000 சொல்லிட்டு போங்க, இப்போ என்ன உங்களுக்கு பத்திரிக்கை வாங்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பத்திரிக்கை வாங்கி இழுத்து அப்படி டேபிள் மேலே வச்சுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறதுன்னு எல்லோரும் கேட்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், வீரா கழுத்தில் தாலி கட்ட போகிறது என் பையன் சிவபாலன் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நீ சூடாமணி பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னே அதில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சவுந்தரபாண்டி பத்திரிக்கை எடுத்துகிட்டு வீரா கௌதம் பேர் பொறுத்தமே சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சிருக்காரு. போதும் நிறுத்துங்க, நீங்கள் ஒன்றும் வாசிச்சுட்டு தேவையில்லன்னு கோவமாக பத்திரிக்கை வாங்கி இது பண்ணிட்டு பாக்கி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வெங்கடேஷன் வந்துட்டு அறிவோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு நான் என்ன சொல்லியும் வந்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பத்திரிக்கையே வந்துடுச்சு, என்னோடய பொண்டாட்டிக்கும் உங்கள் பையனுக்கும் வந்துட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கணுன்னு தலையில் எழுதியிருக்கு, நாராசமாக இருக்குது, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துனே தெரிலன்னு சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி பேசின பேச்சுக்கு அந்த சண்முகம் அவ்வளோ கோவப்பட்டுருக்கணும், அவன் எதுவுமே கோவப்படலன்னு சொல்கிறாங்க. அவனோட வீக்னஸே அவன் கோவப்படுறது தான், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அவன் கண்டிப்பாக கோவப்பட்டு அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ்னே ஏதோ ஐடியா கொடுக்குறாரு அறிவோட அப்பாவுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், அறிவோட அப்பா இதெல்லாம் பண்ணுவாரா, என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.